ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. இப்போதான் இந்த சீரியலோட சீன்ஸ் எல்லாம் செம்ம விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம துளசிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் லக்ஷ்மி ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க. அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா, யாரோ ஒருத்தவங்க பணத்தை திருடிட்டாங்கன்னு அப்பா மேலே கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அப்பா ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. போலீஸ்கிட்டலாம் போய் பேசி பார்க்குறாங்க. ஆனால் சிவராம வெளியில் விடுற மாதிரியே தெரியல. அப்போ லக்ஷ்மி உண்மையை கண்டுபிடிக்கும் போது அவங்கள ரவுடிங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த விஷயம் துளசிக்கு தெரிஞ்சு லக்ஷ்மியை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க. லக்ஷ்மி துளசி இவங்க 2 பேருமே ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டப்ப துளசி வெற்றிக்கு கால் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ ஒரு ஆபத்தில் இருக்கோம், எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ரவுடிங்களோட சண்டை போடும்போது நம்ம வெற்றி வந்துடுறாங்க. வெற்றி மாச களத்தில் இறங்கி துளசி லக்ஷ்மி இவங்க 2 பேத்தையுமே காப்பாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றி ஹெல்மெட்டை கலத்துனதுமே நம்ம துளசி வெற்றியை பார்த்து செம்மையா ஷாக்கிங் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம துளசி வெற்றியை ஏத்துப்பாங்களான்றதை நம்மளும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம வெற்றி துளசியோட மனசுல இடத்த பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், நம்ம துளசி வெற்றியோட ஒரு செயலையும் பார்த்து அவங்கள விரும்பவே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சைடு நம்ம முருகன் அவங்க அம்மா போட்டோ வச்சுட்டு சின்ன வயசுல வளர்ந்தாங்க இல்லையா, அந்த ஆசிரமம் போயிட்டு அங்க ஃபாதர் கிட்ட கேட்குறாங்க, எங்க அம்மா இப்போ எங்க இருக்காங்க, எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ காமிச்சு ஃபாதர் கிட்ட கேட்கும்போது, உங்க அம்மா உயிரோட தான்ப்பா இருக்காங்க, கவலைப்படாத, நீ நினைச்ச மாதிரியே உங்க அம்மாவை நீ சீக்கிரம் பார்த்துருவ அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே நம்ம முருகன் ரொம்பவே அந்த போட்டோ வச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே சைடு கட் பண்ணா இங்க நம்ம முருகன் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு முருகனோட அம்மாவுக்கு கேக்க ஊட்டிட்டு இருக்காங்க. நம்ம முருகனோட அம்மாவை எதுக்காக மகேஷ் இங்க அடைச்சு வச்சிருக்காருன்னு தெரியல. ஏன்னா மகேஷ் சைக்கோவா இருந்தாலும் அவங்க பண்ற ஒரு விஷயம்லாம் ரொம்பவே திக்க தெளிவா இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் முருகனுக்கும் முருகனோட அம்மாவுக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த சொத்துல சம்பந்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப மகேஷ் அனுபவிச்சிருக்க இந்த சொத்து பத்துக்கள் எல்லாத்துக்குமே அதிபதி முருகன் தான். இந்த விஷயம் தெரிஞ்சவங்க முருகனோட அம்மா. அதனால முருகனோட அம்மாவை வெளியிலே விடாம ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள அடைச்சு வச்சு இத்தனை நாளா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மகேஷ். இந்த விஷயம் கண்டுபிடிக்கிற ஒரே ஆளு நம்ம அஞ்சலி மட்டும்தான். ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் அஞ்சலிக்கு மகேஷை பத்தின விஷயத்துலலாம் ரொம்பவே சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் மகேஷ்க்கு மயக்க ஊசிலாம் போட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ முருகன் கிட்ட அஞ்சலிக்கு நடந்த இந்த விஷயத்தை பத்திலாம் வீட்டுல யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முருகன் கிட்ட சத்தியம் வாங்கிறாங்க. அதுபடியே முருகனும் சத்தியம் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனா வீட்டுக்கு போனப்ப ரேவதி லக்ஷ்மி இவங்க 2 பேருமே முருகனை பார்த்து, நீ எதுக்காக இப்படி இருக்க, நீ இந்த மாதிரி சேடா இருந்து நாங்க பார்த்ததே இல்லையே, நீ எதையோ மனசுல வச்சுட்டு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம முருகனால எதுவுமே சொல்ல முடியல. அவங்களும் லக்ஷ்மி கிட்ட நான் அஞ்சலி துளசி இவங்க 2 பேத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி ஒரு விஷயத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகேஷோட டிரால இருந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே என்ன ஃபைல்ஸ், எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வெளியில போனப்ப நம்ம அஞ்சலி அதெல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மகேஷ் ஏதோ ஒரு தப்பு பண்றாரு, அது மட்டும் நல்லா அஞ்சலிக்கு புரிய வருது. அது மட்டும் இல்லாம ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள பூனை கத்துற மாதிரி சவுண்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்கு நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்கான சாவி மகேஷ் கிட்ட தான் இருக்கும். அந்த சாவியை தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் வீடெல்லாம் அலங்கோலமா கிடக்குது. ஏன்னா மகேஷ்க்கு இருந்த பொருள் இருந்த இடத்துலயே தான் இருக்கணும். அது வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா மகேஷ்க்கு சுத்தமா பிடிக்காது. மகேஷ் வேற நேரமும் ஆயிடுச்சு. அந்த சீக்ரெட் ரூமோட சாவி கிடைக்கவே இல்லை. கடைசியில மகேஷும் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அஞ்சலியை பார்த்ததுமே மகேஷ் பயங்கரமா கோவப்படுறாரு. என்ன அஞ்சலி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லைங்க நான் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, நான் தான் வீட்டை கிளீன் பண்ணிடுறேனே, அப்ப எதுக்கு நீ இன்னொரு தடவை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள பார்க்கும்போது அந்த கபோர்டெல்லாம் கலைஞ்சு கிடக்கு. இதெல்லாம் பார்த்த மகேஷ் பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன அஞ்சலி, என் மேல இருக்கிற சந்தேகம் உனக்கு இன்னும் போலையா, இன்னும் என்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி கேட்கறாங்க. இதை கேட்ட அஞ்சலி பயந்து நடுங்கி இருக்காங்க. இல்லைங்க நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணலாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, நீ பொய் சொல்ற அஞ்சலி, உன் மனசுல ஏதோ என்னை பத்தி தப்பான எண்ணம் இருக்கு, அதனாலதான் என்னை பத்தி நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிற, நான் தான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் எதுக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, நீங்க எப்பவுமே நீ தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மாதிரியே அஞ்சலி சிம்பத்தி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம மகேஷ் அஞ்சலி நீ இருக்கிற விதத்துல இருந்தாதான்
தான் எனக்கு பிடிக்கும். நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தனா அப்புறம் நீ வேற மாதிரி மகேஷை பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து மனசுல நினைக்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி மகேஷ், நான் வந்து உங்களை பத்தின விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை தான் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம மகேஷ் வந்து சீக்ரெட் ரூமோட சாவி எங்க வச்சிருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த சாவியை எடுத்து ஒளிச்சு வச்சிடறாங்க நம்ம அஞ்சலி. ஏன்னா இவ்வளவு நாளா அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்கிற லேடியை வந்து காட்டவே இல்லை, அவங்க கண்ணை மட்டும் தான் காட்டிட்டு இருந்தாங்க. இப்பதான் முருகனோட அம்மாவோட மூஞ்சையே நம்மளுக்கு தெக்க தெளிவா காட்டியிருக்காங்க. ஸோ அஞ்சலி தான் ஃபர்ஸ்ட் அந்த சீக்ரெட் ரூமை திறந்து அதுக்குள்ள யார் இருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. மகேஷை பத்தின விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சீக்ரெட் ரூம்குள்ள இருக்கிற முருகனோட அம்மாவை கண்டுபிடிச்சு அஞ்சலி வந்து, நீங்க ஏமா இங்க வந்தீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு, எவ்வளவு நாளா இங்க அடைஞ்சு கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்கும்போது அவங்க கண்டிப்பா மகேஷை பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மகேஷ் வந்து சொத்துக்காக தான் என்னை இங்க அடைச்சு வச்சிருக்கான், அவன் அனுபவிக்கிற சொத்து அவனோடது கிடையவே கிடையாது, என் பையன் தான் அதுக்கு எல்லாமே உரிமை கொண்டாடணும், என் பையன் இப்ப எங்க இருக்கானே தெரியல, என் பையன் இடத்துல இவன் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் வந்து இந்த விஷயத்த வெளியில சொல்லிடுவேன் சொல்லிட்டு தான் என்னை இந்த ரூம்குள்ள இத்தனை வருஷமா அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் முருகனோட அம்மா வந்து அஞ்சலி கிட்ட சொல்லிடுவாங்க. அஞ்சலி முருகனோட அம்மா கிட்ட சொல்லுவாங்க, இந்த விஷயம் மகேஷ்க்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்க கூடாது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையன் எங்க இருந்தாலும் கண்டிப்பா உங்களை தேடி வருவான், இந்த சொத்து எப்படியாவது உங்க பையனுக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து முருகனோட அம்மாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. நீ சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா, சீக்கிரம் இந்த ரூம்ல இருந்து என்னை வெளியில கூட்டிட்டு போயிருமா, ரொம்ப நாளா இந்த ரூம்ல அடைஞ்சு கிடந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சலி கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்லுவாங்க, நீங்க பயப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பா உங்களை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து வந்துருவாங்க. நம்ம அஞ்சலிக்கு இப்போ மகேஷை பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம மகேஷ் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்து எல்லாத்தையுமே முருகனோட அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பா முருகன் கிட்டேயே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனா முருகன் தான் இவங்களோட பையன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம அஞ்சலிக்கு தெரியாது. அது எப்ப தெரியும்னா, முருகன் வந்து கையில போட்டோ வச்சிருக்காங்கல்ல, அந்த போட்டோ அஞ்சலி கிட்ட காட்டும் போதுதான் அஞ்சலிக்கே தெரிய வரும், இதுதான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போதுதான் நம்ம அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். அட பாவி, இவ்வளவு நாள் முருகனோட அம்மாவை தான் நீ அடைச்சு வச்சிருக்கியா, இவங்க சொத்துல தான் நீ இவ்வளவு சொகுசா நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா கோவப்பட்டு முருகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா முருகனுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ரொம்பவே போராடுவாங்க. புருஷனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, கண்டிப்பா நியாயத்து பக்கம் தான் அஞ்சலியும் இருப்பாங்க. நம்மளும் இனிமேட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம துளசி வெற்றி இவங்களோட ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம துளசி வந்து வெற்றியை மனசார ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அஞ்சலியோட வாழ்க்கை தான் இப்போ அந்தரத்துல தொங்குது. ஏன்னா மகேஷ் வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற அனுதாபத்தை விட கோவம் தான் மகேஷ் மேல அதிகமா வரும். இப்போதைக்கு அஞ்சலி வந்து மகேஷை ஒரு பேஷண்டா தான் பார்த்துட்டு வராங்க. பட் முருகனோட அம்மாவை இப்படி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அஞ்சலியோட இன்னொரு முகத்தை நம்ம பார்ப்போம். நம்மளும் என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.